Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. பிரச்சனையை யாராவது பேசணும். மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை எல்லாம் பற்றி இன்றைக்கி பேசவே மறுக்கிறாங்க. ஏன்னா திமுக ஆட்சியோட அவலங்களில் ரொம்ப மிக முக்கியமான அவலங்களில் ஒன்று வந்து தலையாய பிரச்சனையாக இருப்பது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவது. ஆனால் திமுக 10 வருஷம் ஆட்சியில் நடந்த அந்த கொள்ளை திமுக ஆட்சியில் இன்னும் 2 மடங்கு ஆயிருக்கு. அவர் எழுப்புற பிரச்சனைகளுக்கு திமுகவும் திமுகவோட உங்கு சதைகளாக இருக்கக்கூடிய இந்த தோழமை கட்சிகளும் பதில் சொல்லி தான் தீரும். மிகப்பெரிய லட்சிய புருஷர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். அரசின் குறைகளை, குற்றங்களை, பஞ்சமா பாதகங்களை பேசுவதற்கு ஒருவராவது வந்திருக்கிறாரா என்று தமிழ் சமூகம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எதிர்க்கட்சிகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக செய்ய வேண்டிய வேலையை விஜய் செய்கிறார்கள். இது அதிமுகவுக்கும் அந்த தோழமை கட்சிகளுக்கும் விடப்படுகிற ஒரு சவால். கூட்டணி குறித்தோல் அடுத்த கட்டமான அரசியலை நம்ம எப்படி நிற்க போகிறோம் அப்படிங்கிறத எந்த இடங்களையும் விஜய் வரைக்கும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது எப்படி சொல்றாங்க? அவர் கூட்டணியே கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் இன்னும் 2 மணி நேரத்தில் திமுகவோட கையெழுத்து போட போகிறாங்க. அவர் அக்ரிமெண்ட் முடிவாயிருக்கு. 100% திமுகவிடம் சரணாகதி அடைந்தது காங்கிரஸ். திமுகவின் தொங்கு சதியாக காங்கிரஸ் மீண்டும் தொடர முடிவு செய்துவிட்டது. ஆகவே விஜய்க்கு இருந்த ஒரே ஆப்ஷனும் போயிடுச்சு. இது எதிர்பார்த்தது தான். காங்கிரஸை நம்பினா நடுத்தரில் நிற்கின்றதை விஜயும் புரிந்து கொண்டிருப்பார். துரோகமே காங்கிரஸின் வரலாறு. அது மீண்டும் ஒருவரை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையில் சமீபத்தில் முதலமைச்சர் திறந்து வச்ச 15 கோடி ரூபாய் பாலம் விழுந்திருக்குது. ஒருத்தம் பேசினாடாங்க இது 60 கோடி ரூபாய்க்கு அவ்வளோ விளம்பரத்துக்கு எதுக்கு அவசரமாக அதை நீ கட்டின? என்ன மக்கள் உயிரோடு திமுக அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. பாசிச பாஜக ஆபத்து தான், சந்தேகமே இல்லை. ஆனால் அது மட்டுமே வாழ்க்கையோட பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டோட விவாதார பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. அதை கண்டுக்க மாட்டோம். இந்த ஊழலுக்கு துணை போவோம்னு இந்த தோழமை கட்சிகள் நினைக்குமே. ஆனால் திமுகவை விட திமுகவுக்கு துணை போகிற இந்த தோழமை கட்சிகளை, தொங்கு சதைகளைத்தான் மக்கள் கண்டிப்பாக வரும் தேர்தலில் தண்டிப்பார்கள். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உடையாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிக்குள் சார். வணக்கம் சார். விஜய் கண்டினியூஸாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊர்களையும் போய் பேசிகிட்டு இருக்காரு. வேலூரில்னு எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்லி மக்கள் சந்திப்பும் நடந்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கு. தஞ்சாவூர்லேயும் பேசியிருக்காரு. விஜயனுடைய பேச்சு விவசாயம் சார்ந்தும் மக்கள் நலம் சார்ந்தும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனுங்கிறத பற்றியும் பேசியிருக்காரு. அரசியல் சார்ந்தும் இன்னைக்கு எப்படி சார் பார்க்குறீங்க விஜயோடைய அடுத்தடுத்த கட்ட பயணங்கள்? அதான் இன்னைக்கு இந்த துண்டே பச்சை துண்டு விவசாயிகளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக போட்டிருக்காரு. ஓரளவு பரவாயில்ல ஸ்பீச். அதில் ஒன்றும் குறை காண்பதற்கு எதுவும் இல்லை. வழக்கம் போல் இன்னும் நல்லா பேசியிருக்கலாம். பட் இந்த அளவுக்கு பேசினதே பெரிய விஷயம். பிரச்சனையை யாராவது பேசணும். மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளையெல்லாம் பற்றி இன்றைக்கி பேசவே மறுக்கிறாங்க. ஏன்னா திமுக ஆட்சியோட அவலங்களில் ரொம்ப மிக முக்கியமான அவலங்களில் ஒன்று தலையாய பிரச்சனையாக இருப்பது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவது. திரும்ப திரும்ப உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அது நின்றபாடில்லை. ஆனால் திமுக 10 வருஷம் ஆட்சியில் நடந்த அந்த கொள்ளை திமுக ஆட்சியில் இன்னும் 2 மடங்கு ஆயிருக்கு. உயர்நீதிமன்றத்தோட உத்தரவுகள், பல்வேறு சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களுடைய கருத்துகள், அமலாக்கத்துறை அந்த துறையில், நீர்வளத்துறையில் 5000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஐஐடியோட ரிப்போர்ட்டை வச்சு சொன்னது, சேட்டலைட் பிக்சர்ஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு சூறையாடப்படுகிறது. இயற்கை வளம் மிக்க தமிழ்நாடு இன்றைக்கு ஆட்சியாளர்களின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் மணல் கொள்ளையும் கனிம வள கொள்ளையும் நடந்துகிட்டு இருக்குது. மலையெல்லாம் காணோம். மிகப்பெரிய அளவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்குன்னு அறிக்கைகள் வருகின்றன. நிலத்தடி நீர் கீழே போயிட்டு இருக்குது. கனிம வள கொள்ளையால் வளங்கள் சூறையாடப்படுகின்றன. மிகப்பெரிய ஒரு ஆபத்து தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது. அதை தொட்டு அவர் பேசியிருக்கார். இன்னைக்கு நல்ல பேச்சு தான். அதில் குறை காண்பதற்கு எதுவும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். விஜய் ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் கட்சியுடைய கூட்டணிகளை இன்னும் அவங்களால முடிவு பண்ண முடியல. கட்சி தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மண் சார்ந்து விஜய் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காரு. கூட்டணி குறித்தோல் அடுத்த கட்டமான அரசியலை நம்ம எப்படி நிற்க போகிறோம் அப்படிங்கிறத எந்த இடங்களையும் விஜய் இது வரைக்கும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் கூட்டணியே கிடையாதுங்க. இன்னைக்கு காங்கிரஸ் இன்னும் 2 மணி நேரத்தில் திமுகவோட கையெழுத்து போட போகிறாங்க. அவர் அக்ரிமெண்ட்டு முடிவாயிடுச்சு. நடுப்புற ஒரு சலசலப்பை காட்டின காங்கிரஸ் திமுகவிடம் மீண்டும் போய் சரண்டர் ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் சரண்டர் திமுக முடிவுக்கு வந்தது. 100% திமுக காங்கிரஸ் சரண்டர் டு டிஎம்கே. 100% திமுகவிடம் சரணாகதி அடைந்தது காங்கிரஸ். எழுத்தாளர் மாலனோட ஃபேமஸான ஒரு கோட் உண்டு, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு. அந்த மாதிரி பெரிய சவடால் பேச்சு பேசிட்டு இன்றைக்கி வழக்கம் போல் திமுக காலடியில் போய் சரணாகதி அடைந்து விட்டது காங்கிரஸ். திமுகவின் தொங்கு சதியாக காங்கிரஸ் மீண்டும் தொடர முடிவு செய்து விட்டது.
ஆகவே விஜய்க்கு இருந்த ஒரே ஆப்ஷனும் போயிடுச்சு. இது எதிர்பார்த்தது தான். காங்கிரஸை நம்பினா நடுத்தரில் நிற்குன்றதை விஜயும் புரிந்து கொண்டிருப்பார். துரோகமே காங்கிரஸின் வரலாறு, அது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. விஜயை பொறுத்தவரையில் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கூட்டணிகள் யாரும் கிடையாது. நல்லதான், ஒரு விதத்தில் பார்த்துடலாம். இது அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். நோக்கங்கள் தான் முக்கியம். அவர் எழுப்புற பிரச்சனைகளுக்கு திமுகவும் திமுகவோட தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய அந்த தோழமை கட்சிகளும் பதில் சொல்லி தான் தீரணும். மிகப்பெரிய லட்சிய புருஷர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது, தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருப்பது, கண்மூடித்தனமான தொழிலாளர் விரோத போக்கை மாநில அரசு கடைபிடிப்பது, கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலானவற்றை நிறைவேற்றாமல் ஏமாற்றியது. ஆகவே இத்தகைய வரலாற்று சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். ஆகவே இவர்களோடு தோளோடு தோள் நிற்கிற இந்த தோழமை கட்சியினரும் மக்கள் மன்றத்தில் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்றது முக்கியம் இல்லை, மக்கள் முடிவு செய்யட்டும். 4 முனை போட்டியில் திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம், நானும் நம்புகிறேன் இதை. பட் வெற்றி தோல்வி செய்த பாவங்களை ஒன்றும் கழுவி விடாது. அது அப்படிங்களா? இன்னைக்கு அவர் கேள்வி கேட்குறாரு, அது மக்களின் கேள்வி. கேட்கறதுக்கு விஜய்க்கு தகுதி இருக்கா இல்லையான்றதுலாம் 2ஆம் பட்சம். அப்படி பார்த்தா யாருக்குமே கேள்வி கேட்க எந்த தகுதியும் கிடையாது. இன்றைக்கு அவர் எழுப்பி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நியாயமான பிரச்சனைகள். மேல்மால உங்களோட இது என்ன, பரந்தூரில் உங்களோட நிலைப்பாடு என்ன, இவ்வளவு இயற்கை வளங்களை அழித்து இன்னைக்கு தமிழ்நாட்டை தொழில்மயமாக்கிறோம் என்ற பெயரில் கொள்ளையோ கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. இதை இப்போ திறந்தாங்க மத்திய கைலாஷில் அந்த 60 கோடி ரூபாயில் அந்த மேம்பாலம் அடையாறில் சந்தி சிரிக்குதுங்க. 100 பம்பாம். மக்கள் அது வாகன ஓட்டிகள் அதில் ஏற பயந்துட்டு கீழே போகிறான். கீழே போயிட்டு இருக்காங்க, ஏரி இறங்கல கீழே போகிறான். அப்போ எதுக்கு அந்த பிரிட்ஜ் கட்டின நீ? திருவண்ணாமலையில் சமீபத்தில் முதலமைச்சர் திறந்து வச்ச 15 கோடி ரூபாய் பாலம் விழுந்திருக்குது. ஒருத்தம் பேசினாங்க இதை 60 கோடி ரூபாய்க்கு அவ்வளோ விளம்பரத்துக்கு எதுக்கு அவசரமாக அதை நீ கட்டின? மதுரையிலுமா அவசரமாக திறந்து வைக்கப்பட்ட பாலங்கள். ஆமாங்க, திருமங்கலம் பாலம், அவசரமாக கட்டி இப்போ எல்லாம் என்ன மக்கள் உயிரோடு திமுக அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. பாசிச பாஜகன்ற ஒற்றை புள்ளியை வச்சுக்கிட்டு, பாசிச பாஜக ஆபத்து தான், சந்தேகமே இல்லை. ஆனா அதுக்கு மட்டுமே வாழ்க்கையோட பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது, அதை கண்டுக்க மாட்டோம். இந்த ஊழலுக்கு துணை போவோம்னு இந்த தோழமை கட்சிகள் நினைக்குமே. ஆனால் திமுகவை விட திமுகவுக்கு துணை போகிற இந்த தோழமை கட்சிகளை, தொங்கு சதைகளைத்தான் மக்கள் கண்டிப்பாக வரும் தேர்தலில் தண்டிப்பார்கள். ஒரு வார்த்தை யாராவது பேசினாங்களா? மத்திய கைலாஷ் பிரிட்ஜ் எவ்வளோ ஆபத்தான கண்டிஷன்ல இருக்குங்க. எத்தனை லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் நாள்தோறும் போறாங்க. அதுல எதுக்காக அவ்வளோ அவசரப்படுறீங்க திறக்கிறதுக்கு? கிளியரா தெரியுது அந்த வடிவமைப்பில் லஞ்சம் ஊழல் இருந்தால் தான் அந்த பாதிப்பு வரும்னு. அன்புமணி ராமதாஸோட அந்த ஸ்டேட்மெண்ட் அற்புதமான ஸ்டேட்மெண்ட். அவர் ஒருத்தர் தான் துல்லியமாக பிரச்சனைகளை பற்றி இன்னைக்கு பேசுகிறாரு. ஆகவே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுக்கு மத்தியில் தான் விஜய் போன்றவர்கள், அது அரசியலுக்கு புதிதாக வந்தவர்கள் மக்கள் பிரச்சனைகளை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர் இன்னும் நல்லா பேசியிருக்கலாம். பட் அவரோட பின்புலத்தை வச்சு பார்க்கும்போது புதிதாக அரசியலுக்கு வந்த ஒருவர் இந்த அளவுக்கு பேசுவதே, அது இன்னைக்கு எல்லாரும் திமுக ஜால்ரா தட்டிக்கிட்டு திமுக கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அரசின் குறைகளை, குற்றங்களை, பஞ்சமா பாதகங்களை பேசுவதற்கு ஒருவராவது வந்திருக்கிறாரா என்று தமிழ் சமூகம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். படிப்படியாக அதையும் கொண்டு வந்துட்டார். விஜய் நீர்வளம் நிலவளம்னு எல்லா விஷயங்கள் பேசினாலும் திமுக விஜயோட கரூர் மேட்டரை தாண்டி விஜய் விமர்சிப்பதற்கு வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்றாங்க. விஜய் முன்வைத்த எந்த கேள்விகளுக்கு வரைக்கும் பதில் சொன்னதே கிடையாது. எஸ், தெளிவாக தான் சொல்றாரு. மிக ஒரு தெளிவான ஒரு இதுல தான் அரசாங்கம் தெளிவாக தான் இருந்தது. தெளிவான பர்சனல் அட்டாக்ல தான் இருக்காங்களே தவிர்த்து அவருடைய கேள்விகளுக்கு எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. தனி மனித தாக்குதலை தவிர திமுகவால் அதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. அதிகாரத்தில் இருக்கும்போது ஆட்சியோட குறைகளை யார் சுட்டி காட்டினாலும் அந்த குறைகளுக்கு பதில் எப்பொழுதும் வராது. மாறாக குற்றம் சாட்டுபவர்களை, குறை சொல்பவர்களை, விமர்சிப்பவர்களை தனி மனித விவகாரங்கள் சார்ந்து தூஷிப்பதும், அவர்களை பற்றின அவதூறுகளை பரப்புவதும், பெய்டு மவுஸை வச்சுட்டு விமர்சிப்பவர்கள் மீது வேட்டை நாய்களாக பாய்வதும் தான் திமுகவுக்கு கைவந்த கலை. அதைத்தான் அவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். தாதுமணல் கொள்ளை பற்றி பிரேமலதா பேசினார்கள். இயற்கை வளங்களே முழுமையாக அங்கே போயிட்டு இருக்குது. திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களில் அதிகமான மணல் கொள்ளை நடந்துட்டு இருக்குங்கிறத சொன்னாங்க. அடுத்த 4 நாள்லயே திமுகவுடன் ஒரு பேசினதே பேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. இது மாதிரி இயற்கை வளங்களை பேசுற எல்லாருமே டக்குன்னு ஒரு பக்கம் வந்துட்டு அவ்வளவு பேசிட்டு அங்கதான் போய் நிற்பாங்க அப்படிங்கிறது. ஆமா, அதனால அவர் இன்று பேச ஆரம்பித்திருக்கிறார். மகிழ்ச்சி. இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம். இந்த அளவுக்கே செய்கிறார் என்பது எதிர்க்கட்சிகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக செய்ய வேண்டிய வேலையை விஜய் செய்கிறாரு. இது அதிமுகவுக்கும் அந்த தோழமை கட்சிகளுக்கும் விடப்படுகிற ஒரு சவால். திமுக ஆட்சியோட அவலங்களை தோல் உரிக்கிறதுக்கு நீங்கள் தவறிட்டீங்க, அப் டு த மார்க்காக இல்லை. புதுசாக வந்த ஒரு பக்கம் மக்கள் திரும்புகிறாங்க. எச்சரிக்கையுடன் அதிமுக தான் வாக்கு வங்கியை காப்பாற்றிக்கிறதுக்கு இருக்கணும். இப்போவாது அதிமுக புத்தி வரணும். அரசியலில் சரியாக செய்யலைன்னா மக்கள் 2வது முறையாக தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே கூட்டணிக்கு வரலைனாலும் செங்கோட்டையன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அடுத்து அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வராரு, இல்லை இங்கேருந்து ஒருத்தர் வராரு, இவங்களாம் வருகைக்காக வெயிட்டிங்கு.
விஜய் கட்சியில் சேர போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு பக்கம், விஜயுடைய பிரச்சாரங்களோ பேச்சுக்களோ ஒரு பக்கம் போனாலும் செங்கோட்டையனுடைய பேச்சுக்களும் ப்ரெஸ் மீட்லையும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் அது எதுவுமே அடுத்த கட்டத்துக்குள்ளே போகாமே நின்றுட்டு இருக்கு. அது நடக்கும்போது தான் தெரியும். அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பேசுறது? அவர் ஏதோ பூடகமாக பேசுகிறாரு, அது நடக்கும் இது நடக்கும் வந்துருவாங்கன்னு. வரல, வந்தால் தான் பேச முடியும். வரலைன்னா நம்ம எப்படி பேச முடியும்? வரட்டும், யாராக இருந்தாலும் வரட்டும். தாய்நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் இந்த பூமி கோளத்தில் எங்கு இருந்தாலும் அவர்கள் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில், இந்திய குடிமகளாக இருக்கும் பட்சத்தில் வரட்டும், தமிழ்நாட்டுக்கு வந்து தங்களுடைய சேவையை தொடங்கட்டும். அது நடக்கும்போது தான் நம்ம பேச முடியும். வராங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்து கடைசியில் வராமல் போயிட்டாங்களா அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதுவரை வந்துட்டு காங்கிரஸ் மேலிட படையில் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து திமுகவோட நடந்திருக்கு. கலைஞர் காலத்திலும் சரி, ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திலும் சரி. ஒரு பெரிய டிமாண்டை எங்களுடைய காங்கிரஸினுடைய ஒரு டிமாண்ட் இதுதான் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சோடங்கர் தான் எடுத்து வச்சாரு. அப்படி இல்லைன்னா நாங்கள் அடுத்த கூட்டணிக்கு போகிறது கூட நாங்கள் ரெடியாக இருக்கோங்கிறத வெளிப்படைத்தன்மையோடு பேசியவர் சோடங்கர் அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்க்க போகிறீங்க? அதாங்க ராகுல் காந்தி சொன்னார், செஞ்சார். இப்போ மறுபடியும் பொட்டி பம்பு அடங்கிட்டாங்க. இன்னைக்கு போய் கைது போட போகிறாங்க. 29+1 இல்லை 30+1 76 நாட்கள் 75-76 நாட்கள் ஒரு நாடகம் நடத்திட்டு வழக்கம் போல் திமுக காலடியில் போய் விழுந்துட்டாங்க. ஃபுல் சரண்டர். திமுக எதிர்பார்த்தது டோட்டல் சரண்டர். ட்ரம்ப் எப்படி ஈரான் அதிபர் வந்து ஃபுல் சரண்டர் ஆகணும்னு எதிர்பார்த்தாரோ, போடலைன்றதால அவர் போட்டு தள்ளிட்டாரு. இங்கே அதெல்லாம் முடியாது. இவங்க எதிர்பார்க்குறதும் காங்கிரஸ் திமுக கிட்ட எதிர்பார்க்குறது, திமுக காங்கிரஸ் கிட்ட எதிர்பார்க்குறதும் டோட்டல் சரண்டர். அது காங்கிரஸ் கண்டிப்பாக சரண்டர் ஆகிடும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா செல்வப்பிறந்தகை நேற்று ஃபுல்லாக வந்துட்டு பேச்சுவார்த்தை நடந்தது, சிதம்பரத்துடன் வந்து நடந்தது. ஈவினிங் வந்து பொண்ணோட நிச்சயதார்த்தம் வச்சுருக்காரு. ஆனால் ஒரு தீவிரமான ஒரு இது அரசியல் ஓடிக்கிட்டு இருந்தது. நேற்று முதலமைச்சரும் போய் கலந்துக்கிட்டாரு, கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒவ்வொருத்தராக போய் நேற்று கலந்துக்கிட்டாங்க. நேற்று இரவே அது முடிவுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. ஆமாம்மா, முடிஞ்சு போச்சு. அது 30+1 ஆர் 29+1 +1 அப்படிங்கிறது தான் கன்ஃபர்மேஷனை முடிஞ்சிருச்சு. கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். வேறு வழி இல்லை, காங்கிரஸுக்கு போய் சரண்டர் ஆகிடுச்சு. காங்கிரஸ் நம்மடா நடுத்தரில் நிற்கணுன்ற பாடமும் தாவேக்காவுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. தேமுதிகவுக்கும் ஒரு சீட் வந்து ஒதுக்கப்பட்டு விட்டது. தேமுதிகவுக்கு உறுதியாகவே சொல்லிட்டாங்க, ஒரு சீட்டு மற்ற எம்எல்ஏஸ் வந்து மற்ற விஷயங்கள் அடுத்து நம்ம வந்து பேசிக்கலாங்கிறதே அறிக்கையிலே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அது சுதீஷா யார் அப்படிங்கிறது தேமுதிக மேக்ஸிமம் சுதீஷா தான் களமிறக்குவாங்க. முடியும் தேமுதிகவோட டீலிங் சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்கிறத பார்க்குறீங்களா சார்? அதிகமான எதிர்பார்ப்பு ராஜ்யசபா. அசம்பிளி என்னன்னு தெரியல, ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 0.45% இருக்க கட்சிக்கு ராஜ்யசபாவை தாரவாக்குற அளவுக்கு திமுகவுக்கு என்ன நிர்பந்தம்? ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. 0.5%க்கு கீழே அந்த கட்சிக்கு ஒரு ராஜ்யசபாவை கொடுக்குற அளவுக்கு திமுகவுக்கு என்ன நிர்பந்தம் வந்தது? இதை தான் நம்ம பேசணும். இந்த அளவுக்கு அப்போ அந்த அளவுக்கு திமுக பலவீனமாக இருக்குது. திமுக ஒரு பலமாக இருக்குன்றதெல்லாம் ஒரு கற்பிதம், அது கிடையாது. திமுக இன்ஃபேக்ட் திமுக அதனுடைய வரலாறுலேயே மிக பலவீனமாக இருக்குன்னு அப்படியும் நம்ம சொல்லலாம், அப்படியும் நம்ம பேசலாம். இட்ஸ் லைக் ஒரு கிளாஸில் பாதி தண்ணி இதுனா பாதி எம்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி, அல்லது பாதி ஃபில்டாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி திமுக அதனுடைய வரலாறுலே இல்லாத அளவுக்கு பலவீனமாக இருக்குது. அதனால தான் வந்து 0.45% இருக்க ஒரு கட்சிக்கு ராஜ்யசபாவை தூக்கி கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? மதிமுகவும் எதிர்பார்க்குதாங்க. வைகோவும் போய் பேசுகிறாரு. சிஎம் முதல்ல சந்திக்க முடியாமல் இருந்துச்சு, திரும்ப வைகோவே டேரெக்டாக போய் சிஎம் சந்தித்து பேசுகிறாரு. தொகுதி பங்கீட்டு குழுவுக்கு முன்னாடி பேசுகிறாரு, வைகோவும் பேசுகிறாரு. சீட் அவர்களும் எதிர்பார்த்துருக்கார்கள். இந்த முறை மட்டும்தான் எல்லா கட்சிகளும் ராஜ்யசபாவை எதிர்பார்த்து திமுகவிடம் போய் நேரடியாகவே கேட்டு வைகோ கொடுக்க மாட்டாங்க. ஒன்று காங்கிரஸ், 2 டிஎம்கே அப்படிங்கிறதான்ட்டு. இதுவரையில் அவருக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுக எல்லாருக்குமே வர்ற எல்லா கட்சிகளுக்குமே ஒரு சீட், தனியரசுக்கு ஒரு சீட், முக்குளத்தூர் புலிப்படை கருணாஸுக்கு ஒரு சீட், தமீமும் அன்சாரிக்கு ஒரு சீட். ஏற்கனவே அதிமுக லைன்ஸ்லாம் அவங்க வாங்கினாங்க, நின்னாங்க. அதே மாதிரி இங்கேயும் நின்றுருக்காங்க, அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. சாதிகள் சார்ந்த சமுதாய கட்சிகளும் கேட்குறாங்க, அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு திமுக கூட்டணிங்கிறது பிரம்மாண்ட கூட்டணியில் மிக மிக பிரம்மாண்ட கூட்டணியாக இன்று மாறிவிட்டது. எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க. ஆமாம், இது 2001 எல்லா ஜாதி கட்சியும் கலைஞர் உள்ளே சேர்த்தார். ரிசல்ட் என்ன ஆச்சு? 32 சீட் வாங்கினார். அந்த மாதிரி கதை இது. இதில் வந்து இன்னைக்கு என்ன பெரிய கட்சினா யார் இருக்கா? காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா, மதிமுக. அதை தவிர மற்றதெல்லாம் வந்து ஜாதி அமைப்புகள். ஆமாம், ஜாதி மத அமைப்புகள், ஜாதி அமைப்புகள். இது 2001 கதை. அது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது வந்து என்ன இவங்க அட்வான்டேஜ், எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லை, அப்போசிஷன் இன் ஷாம்பிள்ஸ்னுவாங்க, எதிர்கட்சிகள் சதுரி கிடக்குது, அதனால இவங்க வண்டி ஓடுது. இந்த கூட்டணியை பெரிய கூட்டணின்னு சொல்ல முடியும். பாதிக்கு மேலே ஜாதி கட்சிகள், அப்புறம் மதவாத அமைப்பு, சிறுபான்மையினராக இருந்தாலும் முஸ்லீம் கட்சி 10 கட்சி இருக்குது. எல்லாருக்கும் 2 சீட் ஒரு சீட் எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் உதயசூரியன் சிம்பலில் தான் நிற்கிறாங்க. உதயசூரியன் சிம்பலில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்தா என்ன கொடுக்காட்டினா விப்பு கட்டுப்பட்டாகணும் எல்லாரும். சொல்ல மாதிரி கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் விசிகாவும் மதிமுகவையும் தவிர்த்துட்டா மற்ற எல்லாமே உதயசூரியன் தான். உதயசூரியன் தான் திமுகவுடைய சிம்பல். உதயசூரியன் ஜாதி அமைப்புகள், மத அமைப்புகள் தான். மத அமைப்புகள் அப்படிங்கிறது 2001 இப்படி தான் ஊர்பட்ட ஜாதியை சேர்த்தார்.
அதில் சில அமைப்புகள்லாம் கொடுத்த சீட்டை திரும்ப சரண்டர் பண்ண ஆள் இல்லை. 4 எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி 6 சீட்டை என்னமோ கொடுத்தோம், 2 சீட்டை திரும்ப கொடுத்துட்டோம். இந்த கூத்தெல்லாம் நடந்தது. இப்போ எல்லா ஜாதி கட்சியும் சேர்ந்து நின்றதுக்கு படுதோலியை தழுவினாங்க. இன்றைக்கி வந்து உண்மையிலேயே உங்களுக்கு சாதனை மேலே அக்கறை இருந்ததுன்னா, திராவிட மாடல் ஆட்சியில் இவங்க சாதிச்சதான் மார்த்தட்டிக்கிற விஷயங்கள் உண்மைன்னா, எதுக்கு இந்த ஊரில் இருக்க எல்லா கட்சியும் உள்ளே சேர்த்துக்கிறீங்க? ஃபுட்போர்டில் தொங்குது அலையன்ஸு, ஓவர்லோடாக இருக்குது. அப்புறம் எல்லா விதமான நீங்கள் வந்து நலத்திட்ட உதவிகளையும் விரைந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நேற்று கூட 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. முதியோர் அவ்வளோ உதவித்தொகை, கைம்பெண்கள் உதவித்தொகை எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோ பயம் ஏங்க? அவ்வளோ பயம் ஏன் வருது? அதுவே என்ன செஞ்சாலும் கீழே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தி சுலபமாக தீர்த்து வைக்கக்கூடியது அல்ல என்ற புரிதலும் திமுகவுக்கு இருக்குது. அந்த விதத்தில் அதை பாராட்டணும். அறிவாலயத்தில் குவியும் தொண்டர்களை விட அறிவாலயத்தில் குவியும் தலைவர்கள் அப்படின்னு தான் அப்படிதான் போடப்படுகிறது செய்திகள். காங்கிரஸ்க்கு ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி இன்னைக்கு திமுக ஆயிடுச்சு. எல்லாம் தலைவர், எல்லாருக்கும் சீட்டு வேணும். அதில் பாரம்பரியமாக அந்த கட்சியில இருந்தும் ஓரம் கட்டப்படுறான். அதுதான் கட்சியோட ஆபத்து நீண்ட காலத்தில் பார்க்கும்போது. மாவட்டந்தோறும் அதிருப்தி நிலவுது. பயங்கரமான எல்லா இடங்களிலுமே அதிருப்தி நிலவுது. புதுசாக கட்சியில் வந்தவனை தூக்கி கொண்டாடுறது, அண்ணா திமுகலேருந்து வந்தவனை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு காலகாலமாக திமுக இருந்தவனை நடுத்தரில் விட்டுருக்காங்க. விசிகா ஒரு பெரிய டிமாண்டையும் வைக்குது. எங்களுக்கு 8 சீட் மேலே விசிகா கொடுக்கப்படுங்கிற, பாண்டிச்சேரியில் 3 சீட் எங்களுக்கு வேணுங்கிறத திருமாவளவன் வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சார். தனி தொகுதியும் வேணும், பொது தொகுதியும் வேணுங்கிறத கேட்குறாரு. காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற தொகுதி பங்கீடுங்க எது, எங்களுக்கு வந்துட்டு ஆட்சியில் அதிகார பகிர்வுங்கிறது கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சூழ்நிலை இங்கே அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துகிறார் திருமாவளவன். அவங்க அவங்களுக்கும் இப்போ திருமாவும் கொடுத்தது வாங்கிப்பார். அவர் ஒன்றும் முரண்டெல்லாம் பிடிக்க மாட்டார். சீட் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அதுவும் இப்போ காங்கிரஸ் செட்டில் ஆகிடுச்சுன்னா எல்லாருக்கும் டைட் பண்ணுவாங்க, இழுத்து பிடிக்கணும். 6 கொடுத்தவங்களுக்கு 5 கொடுப்பாங்க. மதிமுகலாம் 2 தான்றாங்க. 2னா வெளியில் போன அர்த்தம். இருந்தா இருங்க, ஏன்னா போங்க, இல்லைன்னா போங்க, பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க. ஆமாம், வேண்டான்றாங்க, எங்களுக்கு வேண்டான்றாங்க. அதுதான் 2. மதிமுகவுக்கு 2ன்றது அவங்க சிம்பல். என்னன்னா உதயசூரன்ல என்ன 3. எப்பயுமே அலைன்ஸ்குள்ள டிஎம்டிகே வரும்பொழுது மதிமுகவுக்கு ஒரு சலசலப்பு எல்லா இடங்களிலுமே நடந்தது. 2011 தேர்தலில் நடந்தது. அதேதான் 2011 ஜெயலலிதா பண்ணதை இன்னைக்கு ஸ்டாலின் பண்றாரு 2026. ஆனா வைகோ அன்னைக்கு எடுத்த முடிவை இன்னைக்கு எடுப்பாராங்கிறது எடுக்க முடியாது அப்படிங்கிறது அப்படிங்கிறதுதான். இப்போ விசிகாவும் பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. மாநிலங்களவை எம்பி வேணும்னு கேட்குறாரு வேல்முருகன். 6 சீட் கொடுங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு வேணா அசம்பிளியில் திமுக சிம்பலில் கொடுப்பாங்க. அதுவே இந்த முறை டவுட்ஃபுல் தான் சொல்கிறாங்க. உண்மையாக டவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு அப்படி தான் எனக்கு தகவல் வருது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. பட் இந்த முறை அவருக்கு உதயசூரியன் சிம்பல்லையே எம்எல்ஏ சீட்டு கிடைப்பது கடினம் என்று கூறுகிறார்கள். உதயசூரியனுக்கே அதுக்கே இல்லைன்றாங்க. அதுக்கே ஆள் நிறைய வந்துட்டாங்க. ஃபுட்போர்டில் தொங்குது. ஓவர்லோட் ஆனால் என்ன ஆகும் வண்டி? இன்னமும் பேச்சுவார்த்தை கட்சிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அவ்வளோதாங்க. நான் கேட்குறேன், ஓவர்லோட் ஆனால் என்ன ஆகும் வண்டி? அவ்வளோதான். திமுக தான் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டு கப்புன்னு அந்த விஜய் மீட்டிங்கில் சொன்னார்ல, இதுக்கு முந்தின மீட்டிங்கில், தயவு செஞ்சு அறிவாலயம் பக்கம் யாரும் நடந்து போயிடாதீங்க, கப்புன்னு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. கட்சி வாங்க அப்படின்னு வண்டியில் ஏறுங்க, எல்லாரும் ஏறுங்க. ஆமாம். இது இயற்கைக்கே விரோதமானதுங்க. அத்தனை பேரும் கொண்டு வந்து திமுகவில் சேர்த்தா அது எப்படி வழங்கும்? இது முதலமைச்சரின் ராஜதந்திரம். இது வரைக்கும் யாராலையும் பண்ண முடியாது, எங்கள் சிஎம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே திமுகவினர் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். கலைஞரால் செய்ய முடியாது கூட செய்கிறார் அப்படிங்கிறது அது தெரியும். அது சாதனையா வேதனையான்னு நான் தான் சொல்றேனே. வண்டி ஓவர்லோட் ஆகுதுன்னா வண்டி கவர போகுதுன்னு அர்த்தம். இவ்வளோ பேரெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பழைய கூட்டணியை மட்டும் வச்சாலே போதும், அவங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். இவ்வளோத்தையும் சேர்க்கறதால அவங்க வெற்றி, நான் என்ன சொல்கிறேன், அவங்க வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகன்றதை நான் மறுக்கல. பட் இதில் வரக்கூடிய ரிஸ்க்கும் பார்க்கணும். இவ்வளோ பேரை உள்ளே சேர்த்திங்கன்னா வரக்கூடிய ஆபத்துன்னு ஒன்று இருக்குது. பார்ட்டியோட இன்னர் ஸ்ட்ரக்சர் ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகுது. அதெல்லாம் அவங்க எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கையில் கவர்மெண்ட் இருக்குது, இன்னொரு தடவை ஜெயிச்சணும்னு உறுதியாக நம்புகிறாங்க. ஜெயிச்சுட்டா வேறு எதை பற்றியும் கவலை இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஜெயிச்ச பிறகு தான் பிரச்சனை இருக்குது. மகளிர் சார்ந்த திட்டங்களை இன்னமும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, நிப்பாட்டவே இல்லை. அடுத்தடுத்து என்னென்னலாம் அப்டேட் கொடுக்க முடியுமோ முழுமையாக மகளிருக்கு வரக்கூடிய உரிமை தொகையில் அனைத்துமே உயர்த்தப்பட்டு விட்டது. அடுத்து தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்சிக்கு வந்து தான் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்கிறத விட முன்னக்கூட்டியே அவங்களுடைய இதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க திமுக. ஆமாம், இலவசங்களை கொடுத்து வச்சுருக்காங்க. பெண் கல்விக்கு என்ன பண்ணாங்க? பெண்களோட சுகாதாரத்துக்கு என்ன பண்ணாங்க? அங்கே கேள்வி, பெரிய கேள்வி எழும்பி நிற்குது. அந்த இடத்துல அவங்க ஒன்றும் செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யலை. எனவே இந்த பெண்களை குறிவைத்து அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் இப்போ சுவாரஸ்யமானவை. ஆனால் அது வெறும் நிதி சம்மந்தப்பட்டதாக தானே இருக்குது. 5000 ரூபாய் கொடுக்குறது, அப்புறம் 1000 2000 ரூபாய் கொடுக்குறது. பணத்தால் நீங்கள் விலைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.